ஓம் சாய்ராம். அத்தியாயம் 7. அந்த அத்தியாயத்துல வந்து பாபாவுடைய அவதாரத்துடைய வியப்பான சம்பவத்தை பத்தி ஹேமாத்மன் சொல்றாரு. அவருடைய குணாதிசயங்கள், பாபாவுடைய குணாதிசயங்கள் பத்தி சொல்றாரு. அவருடைய யோக சாதனைகள், அதாவது அவருடைய சாதனைகள்லாம் சொல்லல, அவருடைய யோக சாதனைகள் சொல்றாரு. அவர் எங்கும் நிறைந்த தன்மையை சொல்றாரு. அவருடைய அடியவர் பாகோஜி ஷிண்டே அப்படிங்கிற தொழுநோயாளியுடைய சேவையை சொல்றாரு. அதே மாதிரி கபர்தே அப்படிங்கிறவருடைய பையனுக்கு ஏற்பட்ட பிளேக் நோயை எப்படி தீர்த்தாருங்கிறதையும் அவர் சொல்றாரு. பண்டரிபுரத்துக்கு எப்படி வந்து அவர் பாபா உட்கார்ந்த இடத்துல இருந்தே எல்லா சர்வாமியன்லையா எல்லா இடங்கள்லையும் அவர் வியாபிச்சிருக்காருங்கிறத பத்தி ஹேமத் வந்து தனக்குரிய விஷயங்களை, தனக்கு தெரிஞ்ச விஷயங்களை அதில் பதிவு பண்ணியிருக்காரு. முதல்ல வந்து வியக்கத்தகுந்த அவதாரம் அப்படின்னு சொல்லும் போது அதை நம்ம அவர் எழுதியிருக்கபடியே படிக்கிறது தான் நமக்கு மரியாதை. இல்லாட்டி நம்மளா வந்து எதையும் சொல்ல முடியாது. ஏன்னா குருவை பத்தி அறிஞ்சுக்கிட்டு நம்ம திருப்பி சொல்லணும்னா நம்மளா சொல்ல முடியாது. இதெல்லாம் கேட்டோம்னா நம்ம திருப்பி சொல்லலாங்கிறதுக்காக இதை படிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக இதை படிக்கிறேன். சாய்பாபா எல்லா விதமான யோக பயிற்சிகளையும் கைவர பெற்றிருந்தார். முக்கியமா துவதி அப்படிங்கிற மாதிரி ஒரு யோக பயிற்சி இருக்கு. தவ்தி அப்படிம்பாங்க. அது குடலை சுத்தப்படுத்துது. அது எப்படி பண்ணாரு அப்படிங்கிறது வந்து பின்னாடியும் சொல்றாங்க. அது முக்கியமா வந்து அது எப்படி பண்றது அப்படின்னா, 3 அடி அகலம், 22 அடி நீளம் உள்ள ஒரு துணியை, லினன் துணி, நைஸான துணியை முதல்ல கொஞ்சமா உள்ள விழுங்கணும். வயிற்றுக்குள்ள விழுங்கி, நமக்கு பரோட்டா பிஸா பர்க்கரை தான் விழுங்கி பழக்கம். இவ்வளவு பெரிய துணியை விழுங்க முடியுமா? அதுக்கு வந்து முதல்ல மனம் உறுதியா இருக்கணும், அது தைரியம் இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும், பொறுமை இருக்கணும். அதை முதல்ல மெதுவாக முழுங்குவாங்க. முழுங்கி வயிற்றுக்குள்ள போனதுக்கு அப்புறம் வயிற்றை வந்து ஒட்டியானா நவுலி அப்படிங்கிற 2 பயிற்சிகள் இருக்கு, யோக பயிற்சிகள். வஜ்ராசனம் கேட்டீங்க இல்லையா? அதெல்லாம் சாதாரண பிள்ளைங்க செய்யற ஆசனம். இந்த நவுலி ஒட்டியானாங்கிறதெல்லாம் பெரிய யோகிகள் செய்யற ஒரு ஆசனா. தன்னுடைய வயிறை வந்து பின்முதுகோட ஒட்ட வைப்பது. அப்படி ஒட்ட வைத்து வயிறை வந்து அப்படியே ஒரு விதமாக இந்த பக்கம் ஒரு 4 சுத்து, இந்த பக்கம் ஒரு 4 சுத்து, ஒரு சுத்தி அந்த வயிற்றுல இருக்க கசடுகள் எல்லாம் அந்த துணியில ஒட்டுற அளவுக்கு அதை பயிற்சி பண்ணணும். பண்ணதுக்கு அப்புறமாக அந்த துணியுடைய முனையை வந்து வாயில கடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வாயில இருந்து இழுப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இழுத்து இந்த துணியை முழுவதுமாக வெளியில எடுத்தா அந்த துணியில தன் வயிற்றுல இருக்கிற கசடுகள் எல்லாம் ஒட்டியிருக்கும். முதல்ல வயிற்றுக்குள்ள அவ்வளவு கசடு அழுக்குகள் இருக்குங்கிறத நம்ம நம்பினாதானே செய்ய போறோம். இல்லாட்டி ஒரு காந்தாலக்ஸ்னு கும்பகோணத்துல ஒரு ஃபேமஸான ஒரு வயிற்றுப்போக்கு மாத்திரை இருக்குது. அது கும்பகோணத்துல தான் தயார் பண்ணாங்க. அதுதான் ஒரு தொடர்பு. அந்த கம்பெனியில நான் ஒரு 3 மாசம் வேலை செஞ்சேன். மாசத்துக்கு ஒரு காந்தாலக்ஸ் மாத்திரை எடுத்துக்கிட்டோம்னா வயிறு சுத்தமாகும். அது சித்தர்கள் சொன்ன மாதிரி வயிற்றை கழுவி உடலை வளர் அப்படின்னு சொல்லுவாங்க. வயிற்றை கழுவுனாதான் உடம்பு வளரும். வயிறு கழுவுறதே கிடையாது. குப்பையை கொட்டுறோமா இல்லையான்னு திருப்பி குப்பையை கொட்டிடுவோம். அதனால மகான்களுக்கு முதல் பயிற்சியை வயிற்றை சுத்தமா வச்சு வயிற்றை கழுவு. அந்த அடிப்படையில் அந்த துணியை வந்து உள்ள விட்டு திருப்பி வெளியில எடுத்து அதை கழுவி காயப்படுவார். இதுதான் வந்து தௌதின்னு பேரு மராட்டியில. அது வந்து ஒட்டியானான்னு தமிழ்ல பேர். அது கூட தமிழா சம்பந்தம் தெரியல, இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படிங்கிறது இந்த யோக சாதனைகள் அப்படிங்கிறது. ஒரு சிலர் அவரை பார்க்கும்போது ஹிந்துவா தெரியுறாரு. ஏன் அப்படின்னா அவர் காது குத்தி இருந்தார். எல்லோருக்கும் பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரிஞ்சது அவருடைய காது குத்துறது அவர் தெரிஞ்சிருந்தது. அதனால அவர் ஹிந்து அப்படின்னு நினைச்சோம்னா அவர் ஒரு முஸ்லீம் போல இருந்தார். முஸ்லீம்ங்கிறத இங்க வந்து பதிவு பண்ணல, யவனர்னு போடுறாரு. ஓகேங்களா? யவனர்னா நம்ம வந்து அரபு தேசங்களில் வசிக்கிறவங்கள யவனர்னு சொல்லுவோம். யவனரை போன்று தோற்றம் அளித்தார். அவர் ஒரு முஸ்லீம் நினைச்சோம்னா அவர் இந்து மாதிரி இருந்தார், காது குத்தி இருந்தார். ஆனா அவர் ஒருபோதும் சுன்னத் செய்யல. நெருங்கிய அடியவரான மாதவராவ் ஐயா வந்து அவர் குளிக்கும் போதும் மற்ற வெளியில போகும்போதும் அவருக்கு உறுதுணையா இருந்தவர். அவர் முழுமையாக கவனித்ததனால் அவர் கூறுகிறார், இந்த 7ஆம் அத்தியாயத்துல அவர் வந்து அந்த சுன்னத் படவில்லை, இஸ்லாமிய முறைப்படி சுன்னத் படலைங்கிறத மாதவராவ் கவனிச்சு ஹேமத் பந்த் சொல்லியிருக்காரு. ஹேமத் பந்த் இதுல பதிவு பண்ணியிருக்காரு. இப்படி இருக்கிற பட்சத்துல 43வது அத்தியாயத்துக்கு மேல பாபா முஸ்லிமா இந்துவான் தேடி அவரை வந்து டென்ஷன் படுத்தி அவர் சிலாங்கன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஒரு திருவிழாவில் எல்லையை தாண்ட போறேன்டான்னு டென்ஷன் ஆகி இப்பொழுது பார்த்து கொள்ளுங்கள் நான் முஸ்லீமா இந்துவான் கதற வைக்கிறதுக்கு யார் காரணம்னா நாம் தான், பக்தர்கள் தான். ஆனால் இது 7ஆம் அத்தியாயத்திலே பதிவு செய்யப்பட்டது. அவருக்கு சுன்னத் பண்ணப்படவில்லை. ஏன் இதை சொல்றோம்னா 43 அத்தியாயத்துக்கு பின்னாடி
அவர் தன்னுடைய ஆடையை கலைந்து எரிந்து விட்டு பார்த்துக் கொள்ளுங்க, நான் இஸ்லாமியனா இந்துவா என்று பார்த்துக் கொள்ளுங்க கோபப்பட்டு சுத்தினாரு பாபா. அப்பனா எந்த அளவுக்கு மனிதர்கள் அவரை வந்து துன்பப்படுத்திருக்கோங்கிறத நம்ம பார்க்கணும். நாம் ரொம்ப மோசமான மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாபா பக்தருங்கிற ஒரு சின்ன புண்ணியத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதை ஆழமாக பிடித்துக் கொள்ளுங்கிறது தான் இல்லை. அதனால அவர் வந்து இந்துக்கள் விழாவான ராமநவமியை உரிய சகல மரியாதையோட கொண்டாட வச்சாரு. இஸ்லாமியர்களுடைய சந்தனக்கூடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மிக அற்புதமா கொண்டாட சொன்னாரு. கோகுலாஷ்டமி வந்தபோது கோபால் காலா அப்படிங்கிற ஒரு விழாவை அங்க மராட்டியில கொண்டாட வச்சாரு. ஸோ நமாஸ் பண்றதுக்கு இஸ்லாமியர்களை மசூதியில் அனுமதித்தார். ஒரு முறை மொஹரம் விழாவின் போது சில முகமதியர்கள் மசூதியில் சில தாபூத்ங்கிற ஒரு விழா செஞ்சாங்க. அதை வந்து சந்தன கலவையை வந்து ஒரு குடத்துல வச்சுட்டு ஒரு 3 நாள் அதை சுற்றி துவா பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு ஊர்வலமாக கொண்டு சென்று வருவது தாபூத்னு சொல்லுவாங்க. அந்த விழாவையும் அவர் சம்மதித்தார். ஓகேங்களா. 2வது நாள், முதல் நாள் வந்து இந்த தாபூத் செய்யறதுக்கு ஓகே பண்ணி அல்லாஹ் மாலிக் செய்யுங்களான்னாரு. 5வது நாள் நம்ம தானே அதை செய்ய சொன்னோங்கிற எண்ணமே இல்லாமல் அதை தூக்கி அடிச்சுட்டு ஓடுங்கடான்னு சொல்லி தூக்கி அடித்து விரட்டி விட்டார். ஸோ இது மாதிரியான மாறுதலான குணாதிசயங்களுடையவர் தான் பாபா. ஏன் 5வது நாள் துரத்தி விட்டாருன்னா நம்ம தான் யோசிக்கணும். அவருடைய ஒப்புதலுக்கு உண்டானபடி நாம் செய்யாமல் ஏதோ மாறுதல் செய்திருக்கிறோம், ஆகையினாலே நம்ம தூக்கி போட்டு நிற்கிறார். இப்பவும் அப்படிதான் பக்தர்கள், நமக்கும் இப்பயும் அப்படிதான். ஒரு இது இருக்கு, எவன் ஒருவன் சிறுடியில் தன் காலடி படுகிறதோ அவனுடைய வாழ்க்கையோட கர்ம வினைகள் எல்லாம் களையப்படுகிறதுன்னு பாபா சொல்றாரு. நான் 40 தடவை சிறுடிக்கு போயிட்டு வந்துட்டேன், இன்னும் என் துன்பம் போகல அப்படின்னு நீங்க உட்காந்துருக்கிறாங்கன்னா நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. பாபா என்ன கடைக்கணும் காட்ட மாட்டாருன்னா என்ன அர்த்தம்னா, பாபா சொல்லிய வண்ணம் செயல்படாம இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு முயற்சி பண்ண ஆரம்பிச்சோம்னாலே கண்டிப்பா அவர் சொன்ன வார்த்தைகள் ஒருபோதும் மாறுபடாது, குறையக்கூடாது. எவன் ஒரு கர்ம வினைகள் தீர்கிறதோ அவனே சிறடியில் கால் வைக்கிறான்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அதை நம்ம மாத்தி மாத்தி பேசிக்கிறோம், சொல்லிக்கிறோம். அதனால நம்ம அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு காலடி வச்ச உடனே நீ எனக்கு எல்லாம் துன்பமும் தீர்ந்ததுங்கிற மன உறுதி எவனிடம் இருக்கிறதோ அவனிடம் பாபா பிரதட்சிணமாக காட்சியிருக்கிறார். அவ்வளவுதான். ஸோ அதனால அந்த இதுல ஒரு பெரிய இன்னொரு விஷயம் இதுல பதிவு பண்ணியிருக்காரு. பாபா சுன்னத் கல்யாணம் பண்ணல அப்படிங்கிறத நான் அது விளக்கமா சொல்ல. சுன்னத் கல்யாணம் என்னன்னு தெரியும் இஸ்லாமியர்களிடம். அது வந்து பிபி தேவ் அப்படிங்கிற ஒருத்தர் பாபா ஹிந்து கி யவன், யவன்னா இந்த யவனர், இந்துவா யவனரா அப்படிங்கிற ஒரு புக் எழுதியிருக்காரு. நம்மளாம் அதை தேடணும். பிபி தேவ் அவர்கள் எழுதிய பாபா ஹிந்து கி யவன் என்ற கட்டுரையை சாயிலீலா பத்திரிகையில் பக்கம் 562 பார்க்கவும் அதில் நோட் பண்ணிருக்கோம். இதையே இதெல்லாம் பார்க்காம தப்பி ஓடுறோம் அப்படின்னா இது 7 நாள்ல படிச்சா எப்படி பார்க்க முடியும்? இல்லை, 7 நாள் படிச்சா பார்க்க முடியாது. அதனால சாயிலீலாங்கிற பத்திரிகை 562ஆம் பக்கம் பார்த்தால் அவரை வந்து இந்த விஷயங்கள் பற்றி அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அவர் முகமதியர் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அவர் பெரிய அகண்ட நெருப்பை அவர் மசூதியில் வளர்த்துட்டு இருந்தார். முஸ்லிம்களுக்கு விரோதமான 3 பழக்க வழக்கங்களை கொண்டிருந்தார். அதாவது திருகையில அரைக்கிறது, சங்கு ஊதுறது, மணி அடிக்கிறது, தீயில ஆகுதி செய்தல், பஜனை, தண்ணீரால் சாய்பாபாவின் பாதத்தை கழுவி வழிபாடு செய்தல் முதலிய எப்பொழுதும் அங்கு அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள். இதெல்லாம் முஸ்லிம்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். நீங்கள் அவரை முகமதியர் என்று நினைத்தால் பிராமண சிரோஷ்டர்களும் அக்னிஹோத்திரிகளும் தங்கள் வைதீக சம்பிரதாயத்தை விட்டுவிட்டு அவர் பாதங்களில் சாஷ்டாகமாக விழுந்து பணிந்தார்கள். இந்த அர்த்தம் என்னன்னா, வைதீக பிராமணர்கள் அர்த்தங்களுடைய காலில் விழுந்து வணங்கக்கூடாது. ஆனா ஒரு இஸ்லாமிய பெரியவர் காலில் வந்து விழுந்து வணங்குறாங்க அப்படின்னா இந்த மாறுதலை, மிகப்பெரிய அற்புதமான விஷயங்களை பாபா வந்து அங்கு வணங்கி கொண்டே இருந்தார். அவரது தேசம் முதலியவற்றை பற்றி விவரிக்க போனவர்கள் அவரது தரிசனத்தால் கவரப்பட்டு திகைத்து வாயடைத்து ஊமையானார்கள். எனவே அவர் ஒரு முகமதியரா ஹிந்துவா என்பதை ஒருவரும் நிச்சயமாக அறிய இயலாததாக இருந்தது. இது அதிசயம் அல்ல. அகங்காரத்தையும் உடல் உணர்வையும் ஒழிப்பதன் மூலம் பரமாத்மாவிடம் தன்னை முழுவதும் சரணாகதி அடைந்து அவ்வாறாக அவருடன் ஒன்றி விடுபவனுக்கு ஜாதி, தேசம் என்னும் கேள்வி குறித்து கருத்தில் கொள்வதற்கு ஒன்றுமில்லை. சாய்பாபாவை போன்ற அத்தகைய ஒருவர் ஜாதிகளுக்குள்ளேயும் ஜந்துகளுக்குள்ளேயும் எந்தவித வேறுபாடும் காணவில்லை. ஹேமந்த் வந்து ரொம்ப விளக்கமா ஒன்று சொல்றாரு, ஜாதி ஜந்துங்கிறாரு. இல்ல, ரொம்ப கேவலமா அதை சொல்லியிருக்காரு. நம்ம ஜந்துக்கள் போன்றது ஜாதிங்கிறத.
பாபா ஜாதிக்குள்ளேயும் ஜந்துக்களுக்குள்ளேயும் எந்த வேறுபாடும் பார்க்கல. எறும்பு எறும்பு கொசு நாய் பன்னிக்குள்ளேயும் வித்தியாசம் பார்க்கல. ஜாதியும் அதே மாதிரி தான் பார்த்துருக்காருன்னு அர்த்தம். ஜாதிக்குள்ளேயும் வித்தியாசம் பார்க்கல. எல்லாவற்றையும் தீய சக்திகள் போன்று விஷ ஜந்துக்களை போன்று அவர் பார்த்திருக்காரு. பக்கீருடன் மாமிசமும் மீனும் அவர் உண்டார். ரொம்ப தெளிவா இப்ப பாபா சமைச்சாரு, ஆனா தான் சாப்பிடலன்னு பேசிக்கிட்டு தெரியலாம். ஆனா அவர் சொல்றாரு, பக்கீரிகளுடன் அவங்க பிச்சை எடுக்க வருபவர்களுடன் மாமிசமும் மீனும் அவர் உண்டார். சச்சரில் தான் இருக்குது. சச்சரில் எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா, நல்லா படிச்சீங்கன்னா நமக்கு தெரியும். நாய்கள் அவைகளின் வாயால் அவ்வுணவை தீண்டிய போதும் அவர் அருவறுப்பு காட்டவில்லை. அவர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நாய் சாப்பிட்டுச்சுன்னா அருவறுப்பு காட்டதில்லை. அப்பா சாப்பிட்டு இருக்கும்போது புள்ள சாப்பிட்டாலே ஓங்கி சப்புன்னு அடிச்சு கொடுவோம் சொல்லலாம் இல்லை, அந்த மாதிரி ஆகிடும். சாய்பாபா அத்தகைய தனிச்சிறப்பு வாய்ந்த வியத்தகு அவதாரம் அவர். கொஞ்சம் தயவு செஞ்சு கொஞ்சம் எல்லாரும், நான் இன்னைக்கு கொஞ்சம் திக்கி திணறி பேசுறேன், ஏன்னா 2 நாள் மௌனமா இருந்ததுனால கடகடன்னு வரமாட்டேங்குது. போக போக வந்துடும். எனக்கு தமிழ் லாங்குவேஜ் மறந்து போச்சு, அடுத்து என்ன வார்த்தை போறதுன்னு தெரியல. அதனால கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கிறது, நான் கொஞ்சம் ஸ்பீட் ஆகிடுறேன். சாய்பாபா அத்தகைய தன்மை தனிச்சிறப்பு வாய்ந்த வியத்தகு அவதாரம் ஆவார். முன்னர் செய்த நல்வினைகளின் காரணமாகவே நான் அவர் பாதத்தடியில் உட்காருவதற்கும் அவருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட நட்பை மகிழ்ந்து அனுபவிப்பதற்கும் நல்ல அதிர்ஷ்டத்தை பெற்றேன் அப்படின்னு ஹேமந்த் சொல்றாரு. ஓகேவா? அதிலிருந்து நான் பெற்ற மகிழ்ச்சியும் ஆனந்தமும் தனக்கு நேர் இல்லாதவை. உண்மையில் சாய்பாபா சுத்த ஆனந்தமும் உணர்வும் ஆவார். பாபா யாருன்னா, பாபா யாரு? தலை மிண்டாஸ் கட்டிட்டு ஒரே துணியை போட்டு தெரிஞ்சவர்ல. அவர் ஆனந்தம் தனக்கு நிகர் எவருமே இல்லாத அளவுக்கு வாழ்ந்து காட்டிய ஒரு உத்தமர் ஆவார். உண்மையில் சாய்பாபா சுத்த ஆனந்தமும் உணர்வும் ஆவார். அவரின் உயர்வையும் தனிச்சிறப்பையும் போதுமான அளவிற்கு நான் விளக்க இயலாது. அவரின் பாதார விந்தங்களில் ஆனந்தத்தை நுகர்பவன் அவருடையதே ஆன ஆத்மாவிலேயே நான் ஸ்தாபிக்கப்பட்டு விட்டேன். நான் அவர் மாதிரியே நினைச்சு, நான் அவர் எழுதணும்னு நினைச்சு உள்ள வந்தேன். ஆனா நான் அவரோட கரைஞ்சு அவருடைய ஆத்மாவில நான் ஒருத்தனா மாறிட்டேன். இது எதுக்கு இதை படிக்கணும்னா, ஒரு குருவிடம் சிஷ்யன் எப்படி இருக்கணுங்கிறத அதுல இந்த அத்தியாயத்துல எழுதியிருக்கிறார். அப்போ குரு வந்தாருன்னா நான் சொல்லித்தானே ஆகணும் இல்லையா? அது ஆத்மாவுக்குள்ளே எனக்குள்ள இருந்த ஆத்மா இப்ப என் குருவின் ஆத்மாவா நான் மாறிவிட்டேன்னாலே உங்களுக்குள்ள பெரிய மாற்றங்கள் வரும். இல்ல என் குரு 9/1 பழனி முதல் தெருல உட்காந்துக்கிறான், நான் இங்க உட்காந்துருக்கிறேன்னா உங்களுக்குள்ள எப்படி தனிச்சிறப்பு வரும்? உங்களிடம் ஒன்றும் இல்லை. தனிச்சிறப்பு என்பது ஆத்மா, குருவினுடைய ஆன்மா. அவனுக்கு தனிச்சிறப்பு என்பது பரமானுடைய ஆன்மா. அதனால இந்த மௌனத்திலேயே முதல்ல என்ன போடலான்னு ஒரு போட்டோ எடுத்துட்டு காட்டினாங்க. அந்த போட்டோவில் என்ன போடலான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். குரு பிரம்ம ஞானத்தை நோக்கி மௌனம் அப்படின்னு போடலாமா அப்படின்னு போடும்போது எனக்குள்ளேயே அங்க ஒரு அகங்காரம் செலுத்து வந்துன்னா பிரம்ம ஞானத்தை தேடி போயிடுமா? இல்லை இல்லை, என்கிட்ட இருக்கிறவங்க எவரேனும் பிரம்ம ஞானத்தை பத்தி கேட்டாதான் நான் பிரம்ம ஞானத்துக்கு போக முடியும். கேட்கும் போது அதை பத்தி நான் பேச ஆரம்பிக்கும் போது நான் பிரம்ம ஞானத்துக்கே போக முடியும். அது வரைக்கும் நான் ஆத்ம ஞானி தான். நான் ஆத்மாவை பற்றி உண்டான நபர்களோடு தான் நான் ஆழ்ந்து இருந்துட்டு இருக்கிறேன். புரியுது இல்லையா? அப்போ அதனால அதை நான் போடலை. மௌனத்தில் என்னுடைய ஆத்ம ஞானியர்களுக்கு தேய்ச்சி ஆசீர்வாதம் கொடுக்குறேன் என்று போட்டேன். முக்தியில் ஆர்வமுள்ள பல சன்னியாசிகள், சாதகர்கள் மற்றும் எல்லாவித மக்களும் சாய்பாபாவிடம் வந்தார்கள். எப்போதும் அவர் நடந்தார், பேசினார், அவருடன் சேர்ந்து சிரித்தார். எப்போதும் தம் நாவினால் அல்லாஹ் மாலிக் என்று மொழிந்தார். இறைவன் ஒருவனே, இறைவனே எஜமான். அவர் விவாதத்தையோ கலகத்தையோ விரும்பவில்லை. அவர் சில நேரங்களில் கடுமையாக இருப்பினும் எப்போதும் அமைதியாகவும் கட்டுப்பாடுடன் இருந்தார். எப்போதும் முழு வேதாந்தத்தையும் போதித்தார். கடைசி வரை பாபா யார் என்பது ஒருவருக்கும் தெரியாது. அரசர்களும் ஏழைகளும் அவர் முன் சமமாக நடத்தப்பட்டனர். அனைவருக்கும் ஆழ்ந்த ரகசியங்களையும் அவர் அறிவார். அதை அவர் மொழியினால் வெளியிட்ட போது அனைவரும் வியந்தார்கள். சர்வ ஞானிகளின் கருவூலம் அவரே. எனினும் எதுவும் தெரியாதது போல் நடித்தார். புகழை அவர் விரும்பவில்லை. இவைகளே சாய்பாபாவின் குணாதிசயங்கள். அவர் மானுட உருவத்தில் இருப்பினும் அவரின் செய்கைகள் அவரது கடவுள் தன்மையை எடுத்து காட்டியது. அனைவருக்கும் அவரை சிறுடியில் இருக்கும் பரமாத்மாவே என்று நம்பினார்கள். பாபாவின் அற்புதங்களை விளக்க தெரியாத அறிவிலி நான். சிறுடியில் உள்ள ஏறக்குறைய எல்லா கோயில்களையும் அவர் பழுது பார்க்க செய்திருக்கிறார். சனி, கணபதி, சங்கரர், சரஸ்வதி, கிராம தேவதைகள், மாருதி முதலிய எல்லா கோயில்களையும் தாத்யா பாட்டில் மூலமாக ஒழுங்குபடுத்த செய்தார். அவருடைய தர்மமும் குறிப்பிடும்படியானது.
தட்சிணை என்ற பெயரில் வழக்கமாக வாங்கி வந்த பணமும் தாராளமாக அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டது. ரூபாய் 20 சிலருக்கும், ரூபாய் 15 சிலருக்கும், ரூபாய் 50 மற்றவர்களுக்கும் தினந்தோறும் அளிக்கப்பட்டது. இது தூய தர்ம பணம் என்றும் அதை பயன்படுத்தவும் என்று பாபா விரும்பினார். பாபாவின் தரிசனத்தை பெற்றதால் மக்கள் மிக பெரும் அளவில் பயனடைந்தார்கள். சிலர் ஆரோக்கியமும் நலமும் பெற்றனர். கொடியவர்கள் நல்லவர்களாக திருந்தினார்கள். சில சந்தர்ப்பங்களில் தொழுநோய் குணப்படுத்தப்பட்டது. பலர் தங்களின் மனோபீஷ்டங்களில் பூர்த்தி எய்தினார்கள். குருடர்கள் தமது கண்களில் எந்தவித மருந்தோ சாவோ விடப்படாமல் பார்வையடைந்தார்கள். சில முடவர்கள் கால்களை அடைந்தார்கள். அவரின் அசாதாரணமான பெருந்தன்மைக்கு ஒரு எல்லையை ஒருவராலும் காண இயலாது இருந்தது. அவரது புகழ் நெடுந்தூரம் பரவி எல்லா திசைகளிலிருந்தும் யாத்திரிகள் சிரடியை நோக்கி திரண்டார்கள். பாபா எப்போதும் துணி அருகிலேயே அமர்ந்திருந்தார். அங்கு தம்மை அவர் ஆசுவாசப்படுத்திக் கொண்டார். எப்போதும் தியானத்தில் அமர்ந்திருந்தார். சில சமயங்களில் குளித்தும் மற்ற பல நேரங்களில் குளிக்காமலும் இருந்தார். தமது தலையில் ஒரு வெள்ளை டர்பனும் இடுப்பில் சுத்தமான வேஷ்டியும் தமது உடம்பில் ஒரு சட்டையும் அணிவது ஒரு வழக்கம். ஆரம்பத்தில் இதுவே அவரது உடையாகும். அவர் கிராமத்தில் முதலில் வைத்தியங்கள் செய்தார். நோயாளிகளை கவனித்து மருந்து கொடுத்தார். அவர் எப்போதும் வெற்றி பெற்று ஹக்கீமை, அதாவது வைத்தியரை போன்று புகழடைந்தார். ஒரு வினோதமான விஷயத்தை இங்கு கூறலாம். ஒரு அடியவரது கண்களில் சிவந்தும் வீங்கியும் இருந்தது. சிறுடியில் ஒரு வைத்தியரும் இல்லை. மற்ற அடியவர்கள் அவரை பாபாவிடம் அழைத்துச் சென்றார்கள். அதை போன்ற வியாதிக்கு மற்ற டாக்டர்கள் களிம்பு, அஞ்சனம், பசும்பால், கற்பூராதி தைலங்களை உபயோகப்படுத்தி கண்களை குணப்படுத்துவது வழக்கம். ஆனால் பாபாவின் சிகிச்சையோ முற்றிலும் தனித்தன்மை வாய்ந்தது. சிறிது பிப்பா, அதாவது செலவை செய்யறதுக்கு நீங்க இப்ப ஸ்ரீராமன் நான் ஒரு சட்டை போட்டேன்னா அதுல ஸ்ரீன்னு எழுதுவாங்கல்ல, ஒரு பென்சில் மாதிரி வச்சிருப்பாங்க. அது கொஞ்சம் கொலன்னு இருக்கும். அது பிப்பான்னு சொல்லுவாங்க. அதை கைகளால் உருட்டி, அருகில் இருந்தது அதுதான். அதனால பாபா உடனே அதை எடுத்து நோயாளி கண்ணில் வச்சு ஒரு துணியை போட்டு கட்டி விட்டார். மறுநாள் அந்த துணியை அவிழ்க்கப்பட்ட போது அவரது கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் வெளியேறியது. எரிச்சல் மறைந்தது. அவரது கண்மணி வெண்மையாக சுத்தமாகிவிட்டது. கண்கள் நுண்ணிய உறுப்பான போதும் செங்கோட்டையான அந்த பிப்பா அவற்றுக்கு எந்தவித தீங்கையும் அளிக்கவில்லை. இம்மாதிரி பல வியாதிகளை குறிப்பிடலாம். ஆனால் இந்நிகழ்ச்சியை நேரில் பார்த்ததாக குறிப்பு இருக்கிறது. வேற எந்த நிகழ்ச்சியும் குறிப்பு இல்லை. இதுல இருக்கிறது. இப்போ பாபாவின் யோக பயிற்சிகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவரு சொல்றாங்க. இதுலதான் இந்த 2வது அத்தியாயத்துல, அந்த அத்தியாயம் 7ல அடுத்ததாக வருகின்றதுல ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. ஆனால் நாம் பெரும்பான்மையான மக்கள் அவர் குடலை வெளியே எடுத்து கழுவியதாக அதில் நம்ம சொல்றோம். அது கொஞ்சம் அதிகபட்சமாக சொல்வது. அதை ஹேமந்த் வந்து அதை சொல்றாரு. வாரத்தில் ஒவ்வொரு 3ஆம் நாளும் பாபா மசூதியிலிருந்து நெடுந்தொலைவில் உள்ள ஆலமரத்திற்கு அருகில் இருக்கும் கிணற்றுக்கு சென்று தமது வாயை கழுவி குளிப்பார். ஒரு சந்தர்ப்பத்தின் போது தமது குடல், கும்பி முதலியவற்றை அவர் வாந்தி எடுத்து அவைகளின் உட்புறத்தையும் வெளிப்புறத்தையும் சுத்தம் செய்து அவற்றை பக்கத்தில் உள்ள நாவல் மலத்தை உலர்வதற்காக வைத்து கவனிக்கப்பட்டது. இதை பார்த்தவர்கள் சீரடியில் உள்ளனர். அவர்கள் இவ்வுண்மையை சோதனை செய்து பார்த்து விட்டனர். நல்லா கவனிச்சு படிங்க. இதை அவர் பாபா வந்து தன்னுடைய குடல், கும்பி எல்லாத்தையும் வாந்தி எடுத்து கழுவி நாவல் மரத்துல காய போட்டதாக செய்தி புறப்பட்டது. இதை பார்ப்பதற்காக சிறுடியில் இருப்பவர்கள் இருந்தாங்க. அப்படிங்கிறவங்க சோதனை செய்து பார்த்தார்கள். இந்த பாராலேயே ரொம்ப ஒரு கிளியரன்ஸ் இருக்கு. அதை நம்ம உள்ள கூர்ந்து கவனிக்கணும். ஹேமந்த் வந்து பாபாவுடைய பெருமையை இதனால நம்ம ஏதாவது மறைச்சிட போறோமோங்கிறதுனால அப்படி மூடி மறைச்சு அதை சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி குடல் கும்பியெல்லாம் வெளியில வாந்தி எடுத்து கழுவுறத வந்து குடலை எடுத்து காய போடுறாருங்கிறத பாக்குறவங்க, சிறுடியில இருந்தவங்க பார்த்து சொன்னதுனால சில பேர் அந்த உண்மையை பார்ப்பதற்காக சோதனை செய்து பார்த்து விட்டனர் அப்படின்னு புள்ளி போட்டுட்டு அடுத்து ஆரம்பிக்கிறார். 3 அங்குல அகலமும் 22 அங்கடி நீளமும் உள்ள நனைக்கப்பட்ட லினன் துணியால் தகுதி செய்யப்படுகிறது அப்படின்னு எழுதிட்டார். அப்ப இதுல இருந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரியான மூட நம்பிக்கைக்குள்ள நம்ம போகக்கூடாது. ஏன்னா எந்த விதமான மானுட ஜென்மம் எடுத்த எல்லா உயிரினங்களுக்கும் இங்க இது வாய், இது ஓட்டை. இந்த ஓட்டை கடைசியில குடல், கும்பியில போய் ஆசன வாயில முடியுது. இது வெளியில எடுத்தல் என்பது அறிவியல் பூர்வமா நிரூபிக்க முடியாதது. ஆனால் மீண்டும் மீண்டும் நம்ம வந்து இது கண்டயோகம்னு சொல்லுவாங்க. இந்த கண்டயோகத்தை வந்து எல்லா ஞானிகளும் செய்யறதா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது ஞானிகளுக்கு பெருத்த அவமானம். சொல்லக்கூடாது, செய்யக்கூடாது. அவர் இந்த லினன் துணியை தான் உள்ளே விட்டு இந்த தகுதிங்கிற ஒரு விஷயத்த செஞ்சாருங்கிறது இந்த பாராவில் விளக்கமா இருக்குது. புரியாதவங்க நேருக்கு நேர் என்னிடம் ஆதரிச்சிருக்காங்க. அதை விட்டுட்டு
நேருக்கு நேர் வாதம் செய்யுங்க. செய்யறவனும் நானும் சேர்ந்து செய்யணும். இந்த துணியை நான் ரெடி பண்ணி வைக்கிறேன், நானும் செய்யறேன், நீங்களும் செய்யணும். ஓகேவா? அப்ப எப்படி இந்த தவறு நடக்குது, என்னமா இது செய்ய முடியுமாங்கிறது புரியும். செஞ்சாதான் புரியும். இது தொண்டைக்குள் விழுங்கப்பட்டு, இந்த லினன் துணி தொண்டைக்குள் விழுங்கப்பட்டு ஏறக்குறைய அரை மணி நேரத்துக்கு வயிற்றுக்குள்ளேயே கிரியைகள் நடத்த வைத்திருக்கப்பட்டு பிறகு வெளியே எடுக்கப்படுவதே விபதியாகும். ஓகேவா? இதைத்தான் பாபா மிக சிறப்பானதும் தனித்தன்மையாகவும் செய்திருக்கிறார். இதுக்கப்புறம் கண்ட யோகம் அப்படின்னா தன்னுடைய உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளையும் தனித்தனியாக பிரித்தல். இது பிரித்து வைக்கின்ற ஒரு விஷயம் பாபா செய்யறாருன்னா இல்ல, தன்னை பார்க்க வருகின்றவர்கள். இது மாதிரி நிறைய மகான்கள் கண்டயோகம் பண்ணியிருக்காங்க. என்னுடைய முதல் குருவாகிய ராமசாமி அவர்களும் கண்டயோகம் செய்திருக்கிறார் கும்பகோணத்துல. ஸோ அது அந்த கண்டயோகம் எப்படி பண்றதுன்னா, அவர்களுடைய வெளி மனிதர்களிலிருந்தும் அவர்கள் தொந்தரவு ஏற்படும் என்று அவர்கள் முன்கூட்டி அறிந்தார்கள் என்றால், அவர்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் உடல் தனித்தனியாக காட்சியளிக்கும். தனித்தனியா பிச்சு பிச்சு வச்சுட்டு அவங்க என்ன பண்ண போறாங்க, உடல் ஒரு பாரம்னு அவங்களுக்கு தெரியும். அதை விட்டு எப்போ அவங்க விலைக்கு மேல போறாங்கன்னு நல்லாவே தெரியும். பகவான் ரமணருடைய கூற்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தௌதிங்கிறதும் கண்டயோகங்கிறதும் தூரதிருஷ்டிங்கிறதும் ஞான திருஷ்டிங்கிறதும் உங்களை ஏமாற்றுவதற்காக நாங்கள் செய்கின்ற வார்த்தை ஜாலங்கள் அப்படின்னு மகான் ரமணர் ஒரே வரியில முடிப்பார். அந்த ரமணர் சார்ந்த மகா ஞானிகள் எல்லோரும் இவர்கள் நம்மை ஏமாற்றுவதற்காக இந்த வேலைகள் செய்ய மாட்டாங்க. மனிதர்களிலிருந்து ஒதுங்குவதற்காகவே அவர் அழுக்கானவர்களாகவும் வெறுப்பானவர்களாகவும் திட்டி தீர்ப்பவர்களாகவும் நமக்கு காட்சியளிக்கிறாங்க. ஒரு மகன் நமக்கு பைச்சக்கார மாதிரி காட்சியளிக்கிறான்னா அதுவே அதிசயம்தான். இப்ப நமக்கு தான் ஒரு பிச்சைக்காரன் இல்லையா? ஒரு யோகின் சுயசரிதை எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா, கங்கை கரையில் ஒருத்தருக்காக ஒரு மிகப்பெரிய ஞானியை பார்ப்பதற்காக யோகானந்தர் போவார். அவர் குரு சொல்வதற்காக அவர் போறார். அவர் பார்த்த உடனே அங்க பயங்கரமா படு மோசமான கெட்ட வாடையும் கெட்ட நடத்தையும் உடைய ஒரு மோசமான பிச்சைக்காரனை பார்க்கிறாரு. நான் முழுவதும் இவன் அல்லவா நான் பார்த்திருக்கேன், இவன் எப்படி இந்த உயர்ந்த ஞானியாக இருக்க முடியும், என் குரு என்னை ஏமாற்றி விட்டார் என்று பலத்த யோசனையோட யோகானந்தர் இந்த கங்கைக்கரை நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் இவரை பார்த்து விட்டு கையை அசைக்கிறார், என் பின்னால் வா. என்ன ஏது என்று அறிவதற்குள்ளாக அவர் பின்னாலே இவரே ஓடுகிறார் யோகானந்தரே. அவர் திடீரென்று ஒரு குப்பை காட்டுக்குள்ள உள்ள நுழைஞ்சிட்டு வெளியில வர்றாரு. அடுத்த செகண்ட் அந்த பிரகாசமான மூஞ்சியை பார்த்து வியந்து நிற்கிறார் யோகானந்தர். ஐயோ, ஆனால் ஒரு செகண்ட் நான் அவர் தவறாக எண்ணி விட்டேனே. அதுதான் இந்த பூலோகத்தில் இருக்க ஒட்டுமொத்த மனிதனுடைய மனமும். எப்போதான் இந்த மனம் மாறுமோ அப்போதே ஞானியை அந்த இருக்கிற இடத்துல இருந்து சந்திக்க முடியும். அவன் மிக பிரகாசமாக அந்த இடத்துல சந்திக்கிறான். இப்பொழுது வா, நான் உனக்கு ஒருவரை காட்டுகிறேன் என்று அந்த இடத்துலதான் மகாவதார் பாபாஜியுடைய தங்கையை அவருக்கு அறிமுகப்படுத்துகிறார், யோகானந்தருக்கு அறிமுகப்படுத்துகிறாரு. அந்த தங்கையும் ஆல்ரெடி மிக பிரம்மாண்டமான ஒளி சிதறலோடு அவர் வருகிறார். அதெல்லாம் நம்ம பார்க்கணும்னா நம்முடைய ஒண்ணு நம்ம கர்ம வினை கரெக்டா இருந்திருக்கணும், இல்லாட்டி இப்போயாவது நம்ம ஒழுங்கா நடந்துட்டு இருக்கோம், கர்ம வினை இல்லாம நடந்துட்டு இருக்கோம். இவையெல்லாம் இல்லாமல் சந்தேகங்கிற ஒரு மாய பிசாசு நம்மகிட்ட எந்த விஷயத்தையும் உள்ள நுழைய விடாமல் நம்மளை தடுத்து வைக்கிறது. அந்த தடுத்து வைப்பதன் மூலமாக நீங்கள் கடவுளையும் அறிவதில்லை, கடவுளுக்கு உண்டான புரோக்கர் குருவையும் அறிவதில்லை. அப்படியானால் அப்படித்தானே போகும். அந்த மாதிரி அந்த கண்ட யோகங்கிறது மானுடர்களுக்காக அவர்கள் பார்க்கும் பொழுது அப்படி செய்வது. இதை எக்ஸாம்பிளா ஒரு சின்ன விஷயத்து மூலமா விளக்குவோம். ஒரு முறை PC சர்க்கார் அவர்கள் தாஜ்மஹாலை மறைக்கிறேன் என்று ஒரு கூட்டம் கூட்டினார். 1,00,000 பேர் டிக்கெட் வாங்கிட்டு போய் நின்னான். PC சர்க்கார் கையை அசைச்சாரு, தாஜ்மஹால் காணும். தாஜ்மஹால் அங்க இல்லாமல் போய்விடுமா? லட்சக்கணக்கான டன்களால் நிரப்பப்பட்ட மண்ணால் நிரப்பப்பட்ட கட்டடம் அது எப்படி அங்கிருந்து நகர்த்த முடியும்? ஒருவனுக்கும் சந்தேகம் இல்லை. எல்லோரும் பார்த்தார்கள் தாஜ்மஹாலை காணோம், ஆஹா ஓஹோ என்று புகழ்ந்தார்கள். யார? PC சர்க்கார. அவரை புகழ்ந்தால் அவர் அறிவை புகழ்கிறீர்கள் என்று அர்த்தம். அவர் அறிவை புகழ்ந்தால் உங்களுக்கு அறிவு இல்லை என்று அர்த்தம். அவ்வளவுதானே. நல்லா கவனிச்சு பாருங்க. அப்படியானால் உங்க கண்களை கட்டுகின்ற வித்தை அது. உங்க பார்வைக்கு இந்த மாதிரி நடந்து போனாங்க. அந்த நடப்பு தன்மையை உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியலன்னா அதுக்காக நீங்கள் வேறு விதமான விஷயங்கள் மாற்றி சொல்லும் பொழுது நமக்குத்தான் அறிவு கம்மிங்கிறது புரியும். அப்படி பாபா சில நேரங்கள்ல இருப்பாரு, நம்ம கதைக்குள்ள போயிடுவோம். அப்படி ஒரு நாள் கண்ட யோகத்துல அவர் இருக்கிறாரு. உடம்புலாம் தனித்தனியா கிடக்கும்போது ஒருவன் பார்க்கலாம். தனித்தனியா இருக்கும்போது ஒருத்தர் பார்க்கிறாருன்னு தெரியாத பாபாவுக்கு தெரியும் இல்லையா? அப்போ இந்த ஞானிகள் எவ்வளவு சிறப்பானவர்கள், இறைவனுக்கு நிகரானவர்கள். ஒவ்வொரு மானுட ஜென்மங்கள் இருக்கிற மன பிராந்திய அவர் விளக்குறதுக்காக இந்த மாதிரி காட்சி அமைப்புகளும் நடத்தப்படுது.
அப்படி பார்த்துட்டு அலறி அடிச்சு ஓடுறாரு. அந்த மனிதன் நேராக காவல் நிலையத்துக்கு போய் புகார் அளிக்கலான்னு போறான். ஆனா போலான்னா என்ன புகார் அளிக்கிறது? பாபாவை யாரோ கண்டம் துண்டமாக வெட்டி விட்டார்கள். அடே மானுட பதர்களே, எவ்வளவு கேவலமாக சிந்திக்கிறீர்கள். ஒரு மகான் கண்டயோகத்துல கூட கண்டயோகம்னு உனக்கு தெரியல. அப்ப கண்டயோகம்ங்கிறது இது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு அவங்களுக்கு என்ன அவசியம் இல்லையே. அப்ப இது வேற ஏதோ அர்த்தம் இருக்கிறது, கவனிங்க. அப்போ அவன் அப்ப யோசிக்கிறான், இதன் முதல்ல போலீஸ்காரன் போனா அவங்களுக்கு பாபாவை யாரும் கண்ணதனமா வெட்டி கொண்டுட்டாங்கன்னு சொல்லுவதா, இல்ல அப்படி சொல்லிட்டேன்னா நீதாண்டா முதல்ல பார்த்தேன்னு நம்மள முதல் சாட்சியா சேர்த்துருவானே, அவதுக்காக நம்ம போய் அலைவதா என்று பயந்து பின்வாங்கி ஓடிவிட்டதாக இதில் குறிப்பு வருகிறது. ஓகேவா? அப்போ இதை பார்த்தவன் சொல்லலை. ஓகேவா? நினைச்சதை வேறு எவனோ கதையாக சொல்லக்கூடியது மாற்றி 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 அடுத்தவர் தான் இது ஹேமந்த் சொல்லியிருக்காங்களோ, இதை நேரில் ஒருவரும் பார்த்ததில்லை. ஆகவே கண்டயோகம் என்பது மகான்களிடம் ரிஷிகளிடம் இருப்பதுதான். அது அவர்கள் மிக சிறப்பாக அவர்களுடைய பர்சனலுக்காக செய்து கொள்கிறார்கள். அதை உள்ளுக்குள்ள நுழைஞ்சு இது ஏன் அப்படி பண்றாங்கன்னா யாரும் யோசிக்க வேண்டாம். எவன் யோசித்தாலும் நம்மால் செய்ய இயலாதது. ஓகேவா? நல்லா யாராவது சமைச்சாங்கன்னா ஆஹா ஆனந்தம் சூப்பர் அன்னபூரணின்னு கும்பிட்டு வந்துடணும். இதே மாதிரி நானும் செஞ்சு காட்டுறேன்னு ட்ரை பண்ணீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா வந்ததுன்னா அது நல்ல கஷ்டம் தானே. அதனால வேண்டாம். அதனால அதை பத்தி கொஞ்சம் விளக்கி அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் பாபா அதாவது பாபா எங்கும் நிறைந்தவர் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு அத்தியாயத்தை சொல்றாரு. அந்த ஒரு விஷயத்தை நம்ம பாரதியாரோட தீக்குள் விரலை வைத்தால் நந்தனாலா, உன்னை தீண்டும் இன்பம் தோணுதடா நந்தனாலா, காக்கை சிறைக்கு நிலை நந்தனாலா, உன் கரிய நிறம் தோன்றுதடா நந்தனாலா. அந்த ஆள் பாடுறான். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். கருப்பை பார்க்கும் போதெல்லாம் கிருஷ்ணனுடைய கருப்பு தான் ஞாபகத்துக்கு வரலாம் இல்லையா? தீயில லேசா கைய வைக்கும் போது அவனை தின்ன மாதிரி ஒரு தோன்று இருந்துச்சான். இதுதான் பக்தி. இதுக்கு பேர் பக்தி. இந்த உணர்வு இல்லாத பக்தியை செய்து கொண்டு இந்த ஊர்ல ஏகப்பட்ட மானுட ஜென்மங்கள் இருக்குது. அதெல்லாம் கீழான ஜென்மங்கள் தான். அது பக்தி இல்லை. பக்தி இல்லவே இல்லை. நேர்மையான பக்தியை செஞ்சா எவனாவது கை நீட்டி நம்மளை குற்றம் சாட்டுவானா? ஒருவரும் உண்மையான பக்தி செய்வதில்லை. அதனால இந்த பாரதியார் பாடலை பாபா அவர் பாரதி பாடுவதற்கு முன்பாகவே பாபா அவ்விதம் இருந்தாங்கிறது ஒரு எடுத்துக்காட்டு. பாபா துணியை வெறித்து பார்த்து கொண்டு மசூதியிலே அமர்ந்திருக்கிறார். நேரம் போய் கொண்டிருக்கிறது. ஆங்காங்கே இருக்கிற மக்கள் பாபாவை சூழ்ந்து அருளாசி பெறுவதற்காக அமர்ந்திருக்கிறார்கள். பாபாவின் பின்புறமாக பக்கத்து சைட்ல மாதவரா உட்கார்ந்துருக்காரு, இந்த பக்கம் நானா உட்கார்ந்துருக்காரு. திடீரென்று பாபா எழுந்தவாறு ஓடி போய் 2 கைகளையும் தீக்குள் விட்டு விட்டார். அடாடா, தீக்குள் விரலை வைத்தால் நந்தனாலா, தீண்டும் இன்பம் தோன்றுதா நந்தனாலா. பாபாவுக்கு கடவுளை தீண்டின மாதிரி தோணுது. ஆனா அவர் கையெல்லாம் எரியல. நான் சொல்ற கருத்து மாற்று கருத்தா இருக்கணும்னு நினைக்கலாம். ஆனா கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அவரு தீய தோணுனா கூட என் பகவானை தோடுறாங்கிறது அந்த பரந்த மனப்பான்மை இருந்ததுனால பயப்படாம விட்டாரு இல்லையா? மகா அவதாரங்கள்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, கையை உள்ள விட்டுருச்சு. அது பாட்டு திகுதுன்னு எரியுது, கையெல்லாம் பிடிச்சி எரியுது. எவ்வளவோ பேர் சொல்றாங்க, தேவா என்ன செய்கிறா என்ன செய்கிற. அந்த நேரத்துல ஓவராவோட சொல்லியிருக்கலாம், மாதாவரம் ரொம்ப முக்கியமான ஆளு, போயா வயான் பேச, உனக்கெல்லாம் அறிவு இருக்கா தேவா, வெளியில வா, இழுத்துக்க முடியல. உள்ள இருந்து கையை எடுக்க மாட்டாரு. அது பாட்டு சட சடன்னு எரிஞ்சிட்டு இருக்கு. பின்புறமாக ஓடி போய் மாதவர கைகளை அவர் இடுப்பிலே கோர்த்து கொண்டு பாபாவை இழுத்தண்டு இழுக்கிறார். வெளியில கஷ்டப்பட்டு இழுத்து கொண்டு வர, கையை ரெண்டு எரிந்து கொண்டு இருக்கிறது. தண்ணீரை எடுத்து மேல ஊற்றி சரி பண்ணி கட்டெல்லாம் போட்டு விடுறாங்க. கைகள் புண்ணாகி விட்டது, வெந்து போய் விட்டது. ஏன் தேவா அப்படி பண்ணீங்க அப்படின்னு மாதவரா கேட்கும்போது சொல்றாரு, நான் என்ன செய்வேன், தூரத்தில் என் பக்தை ஒருவர் இந்த கொல்லன் உலைக்களத்துல நெருப்பை ஊதி கொண்டிருந்தாள். அவள் கணவன் கூப்பிட்டவுடன் அவள் கையில் இருந்த குழந்தையை மறந்து இதோ வருகிறேன் என்று ஓடிவிட்டாள். அவள் பெரிய கணவனே கண்கண்ட தெய்வம் இருக்கிற ஆள் போகுது. இல்லை நம்மளாம் அப்படி போவோமா, இருறாரே அப்படின்னு செத்த பொருளாமோ. அவள் பாருங்க, அவங்கெல்லாம் பாபா பக்தையா இருந்திருக்கிறாங்க. இப்ப நம்மெல்லாம் இருக்கிறோம். அப்படி தன்னுடைய அதாவது வாசகி மாதிரி போட்டுருக்குது அந்த அம்மா. ஒருவேளை வாசகி நாத்துல பிறந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியே கையில் இருந்த குழந்தையை தவற விட்டு உள்ளே ஓடி இருக்கிறார். குழந்தை தவறி நெருப்பிலே விழுந்து விட்டது. என்ன செய்வேன், என் பக்தையின் குழந்தை அல்லவா, நான் நெருப்பிலே கையை விட்டு குழந்தையை காப்பாற்றி விட்டேன். நல்ல வேலை, குழந்தைக்கு ஒன்றும் ஆகவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுக்கு இருக்கு இந்த சம்பவம் நடந்துருக்குது இல்ல, அது அப்படின்னு நீங்க நம்ம நினைச்சு பார்க்க வேண்டாம். இதை தியானமா மாற்றலாம் இல்ல. எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் நடந்திருப்பாருங்களே. அப்படி நடந்த உடனே அதுக்கப்புறம் அந்த கைகள் வெந்து போச்சேன்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டு, அதிலும் முக்கியமா மாதவராவும் நானா சாஹேப் சாந்தோக்கர் 2 பேரும், இந்த 3 பேர் சேர்ந்து இந்த 2 பேர் சேர்ந்து
பாம்பேல மிக பிரம்மாண்டமான ஒரு டாக்டர், பரமானந்தன் ஒரு டாக்டர், அவருக்கு தகவல் அனுப்புறாங்க. என்ன ஒரு பக்தி பாருங்களேன், இல்ல எப்படி ஒரு பக்தி பாருங்க. அவருக்கு தகவல் அனுப்பிச்சு அவரு களிம்பு பேஸ்ட் அது இதெல்லாம் எடுத்துக்கிட்டு பாம்பேல இருந்து வர்றாரு. இப்போ நம்ம சொல்லிடலாம் 1 hour ஃபிளைட் பிடிச்சி வர வேண்டியதுதானே, எதுக்கு இவ்வளவு நேரம் அப்படின்னு கேட்கலாம். ஆனால் எவ்வளவு நாளாயிருக்கும். 2 நாள் கழித்து அவர்கள் வந்து அதுக்கப்புறம் அந்த இதுக்கெல்லாம் கழும்பு போடணும், இதெல்லாம் போட்டு கட்டு போடணும், காயம் அதிகமாக ஆகிவிட்டது, நிறைய வெந்து போச்சு அப்படின்னு டாக்டர் வந்து சொல்றாரு தூரத்துல இருந்து. பாபாவின் அருகில் செல்வதற்கு பாபா அனுமதிக்க மாட்டார். வேண்டாம், யாரும் செய்ய வேண்டியதில்லை, அவசியம் இல்லை அப்படிங்கிறார். அப்போ இது எப்படித்தான் ஆறும்? உங்க நம்பிக்கை இல்லை எவனுக்குமே இல்ல. கடவுளுக்கு நீ கடவுள்னு நினைக்கிற அந்த ஆள் தான் கை கறி இருக்குது உனக்குன்னா, நீ அவரு அதை சரி பண்ணிக்குவாரு. இல்லை என்றால் அதன் மூலமாகவே அவர் இந்த உடம்பை ஊக்குறதுக்கு ஐடியா பண்ணியிருக்கலாம் இல்லையா? எதையாவது நோயை வர வைத்து தான் இந்த உடம்பை விட வேண்டிய அவசியம் இருக்கிறது எங்களுக்கு அப்படின்னு எத்தனை மகான்கள் சொல்லியிருக்காங்க. விவேகானந்தர் ஆகட்டும், ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஆகட்டும், ரமணர் ஆகட்டும், இந்த நோய் மூலமாக அதை வரவழைத்துக் கொண்டுதான் நாங்கள் அந்த பூமியை விட்டு வெளியேறணும். இவர் அந்த மாதிரியான ஒரு மகானை பிடிச்சிட்டு அவரை சரி பண்ணிக்கங்க, அதை பண்ணீங்க, எதை பண்ணீங்கன்னா டாக்டர் பக்கத்திலே உள்ள பாபா. இவர்களுடைய கூக்குரல் அதிகமான உடனே என்ன சொல்றாரு, தன்னால் காப்பாற்றப்பட்ட, தன்னால் தொழுநோய் குணமாக்கப்பட்ட பாகோஜி சிண்டையை அருகில் அழைத்து இவன் என்னை பார்த்துக் கொள்வான் என்று கையை கொண்டிருக்கிறார். அன்றிலிருந்து பாகோஜி சிண்டே பாபா இறக்கும் நாள் வரை அவர் கைகளில் நெய்யை போட்டு பூசி ஒரு கட்டு போட்டு விடுவார். இது வெகு நாட்களுக்கு அப்புறம் காயம்லாம் ஆறி போச்சு. ஆனா கூட இந்த பணி தொடர்ந்தது. எதற்காக என்று அவரே அறிவார், பாபாவே அறிவார் இல்லையா? எவ்வளவோ பெரிய பெரிய மனிதர்கள் வந்தாலும் மனிதர்களுக்குள்ள இவரையும் பக்கத்துல இருக்கான், அவன் ஏன் பக்கத்துல இருக்கான்னு அந்த இன துவேஷங்கள் வந்துடக்கூடாதுங்கிறதுனால பாபா தந்த தொழுநோயாளியின் சேவையை கடைசி வரை ஏற்றுக்கொண்டார். தீட்சித்தோ நானாவோ பக்கத்துல வந்து பார்க்கும்போது இந்த தொழுநோயாளி பக்கத்துல இருக்கானேன்னு மனசுல சங்கடம் வந்துடக்கூடாது. வராம இருந்தா பாபா பக்தனி, வந்துச்சுன்னா பாபா விட்டு வெளியேற வேண்டியதுதான் இல்லையா? அப்போ அந்த மன துவேஷங்களை கடந்து மனிதர்களோட எப்படி பழகணுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா காட்டியிருக்காரு கடைசி வரைக்கும். நான் தான் கைதான் குணமாயிடுச்சே போடா, அதுக்கப்புறம் ஒன்று நீ வேண்டாம்னு விட்டுருக்கலாம். ஆனால் இறுதி வரை வைத்தது எதற்கு காரணம்னா மனிதர்களுக்கு மாய துவேஷங்கள் போகணுங்கிறதுக்காக தான் பாபா பண்ணியிருக்காரு. அந்த விஷயங்களை அவர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த குஷ்ரோக அடியவர், இந்த தொழுநோயாளி தான் கடைசி வரைக்கும் பாபாவுக்கு சேவை செய்து வந்தார் அப்படிங்கிறது. அடுத்து கபர்டேங்கிற ஒருவருக்கு மகனுக்கு பிளேக் நோய் வந்தது அதில் சொல்லியிருக்காங்க. அதில் நீங்கள் திருமதி கபர்டே மகனுக்கு பிளேக் நோய் அப்படின்னு வந்திருக்கோம். அது கிளியராக நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கபர்டேங்கிறவர் மிக ஒரு உன்னதமான ஒரு மனிதன், பெரும் மனிதன். கபர்டேயின் டைரின்னு அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. பாபா கூட இருக்கிற நாளெல்லாம் பாபா என்னென்ன செய்தாருங்கிறதெல்லாம் அதில் அவர் பதிவு செய்திருக்கிறார். சிறுடியில் கபர்டேயின் டைரி அப்படின்னு அந்த புத்தகம் விற்கிது, இப்போ தமிழ்லையும் விற்கிது. அதெல்லாம் எடுத்து நீங்கள் பார்க்கணும். அப்படியே பாபா என்ன சொன்னாரோ அதை அப்படியே அதில் பதிவு பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? அப்படி இருந்து அந்த கபர்டே அவருடைய மனைவி நான் சிறுடியில் சில நாள் தங்கி வருகிறேன் என்றும் சிறுடியில் வந்து தங்கினாங்க. இப்ப இது யாருக்கு பிளேக் வந்ததுங்கிறது தெரியாம மாதிரி இருக்குது, கொஞ்சம் குழப்பமா இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த கபர்டேங்கிற அந்த உத்தமமான மாபெரும் மனிதனுடைய மனைவி சிறுடியில் வந்து தங்குறாங்க. அப்படி தங்கும்போது தன்னுடைய மகனும் கூட வந்து தங்குகிறாரு. 2 பேரும் பாபாவுக்கு சேவை செய்து கொண்டு அங்கே தங்கி இருக்கும் பொழுது உலகம் முழுவதும் பிளேக் வந்துட்டு இருக்கும்போது இங்கேயும் பிளேக் வருது. அப்படி பிளேக் வரும்போது இந்த பெண் கபர்டேயின் மனைவி பயப்படுறா, ஐயோ மகனுக்கும் பிளேக் வந்துருச்சு. அப்ப அந்த பிளேக்கோடைய இது எப்படின்னா கட்டியா வந்துடும், உடம்பு முழுக்க கட்டியா வந்துடும். ஸோ அது வந்துச்சே, நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம ஊருக்கு போயிடலாமா அப்படிங்கிற ஒரு பதட்டத்துல பாபாட்ட வந்து, பாபா என் மகனுக்கு பிளேக் வந்துருக்காரு, நான் என்ன செய்வது, நான் அவளே கடவுளே கூட இருக்காருன்னு நம்ம நம்பிதான் அவர்கிட்ட போனோம். சாமானிய மனிதர்களாக இருந்தவங்களை பாபா இருந்து மாத்தினார். இப்ப சாமானிய மனிதர்களா எப்படி மாற்ற முடியும்? பாபா இருக்காருன்னு நீங்க நம்பினா தானே மாற்ற முடியும். பாபா எவ்வளவு பொறுமைசாலி, அவர் பரமாத்மா இல்லையா? பரமாத்மா தவிர வேறு ஒன்றுமே இல்லை, மாற்றுக்கிறதே கிடையாது. இந்த அவதாரம் இந்த எப்படி இதெல்லாம் சொன்னீங்கன்னா கோபம் வந்துடும். அவர் பரமாத்மாவே, குரு சத்குரு இதெல்லாம் சொல்லக்கூடாது, அவர் பரமாத்மாவே. அவர் பார்த்தாரு, ஏன் அம்மா கவலைப்படுகிறார், இதோ சட்டையை தூக்கி காட்டுறாரு, உடம்பு முழுக்க கட்டி பாபாவுக்கு. நீங்கள் எல்லாம் நன்மை பெறுவதற்காக நான் இருக்கிறேன், நான் தாங்கிக் கொள்வேன், நீ ஏன் விசனப்படுகிறாய், அமைதியாய் போயிரு அப்படின்னு சொன்னார். அப்போ பரமாத்மா இல்லாம அவர் என்ன?
அடுத்த செகண்ட் வீட்டுக்கு போறா, அவன் உடம்புல கட்டியே காணாம். என்ன அநியாயம் இது? அப்படியே ஏத்துக்கிறாரு. அதனால அடுத்ததாக நானா வந்து சாந்தோக்கர் வந்து என்ன பண்றாருன்னா, அவர் மாமல்லதார்னு ஒரு பதவி, கலெக்டருக்கு கீழே இருக்கிற ஒரு பதவி, ஒரு ஊர்ல இருக்காரு. அவருக்கு திடீர்னு மாற்றல் வந்துருது, பண்டரிபுரத்துக்கு மாற்றல் வந்துருது. அவர் பண்டரிபுரத்துக்கு பெரிய பக்தன் தான், இருந்தாலும் அவர் ரொம்ப சந்தோஷம், ஆனந்தம், அப்பாடா பண்டரிபுரத்துக்கு இது போட்டாங்க. ஆனா அவர் ஊர்ல இருந்து பண்டரிபுரத்துக்கு போற வழியில சிறுடி இருக்கு. ஆல்ரெடி அவர் பாபாவுடைய பக்தர். அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, இடத்த மாத்துறாங்க, ரைட், ஓகே, ஆனா போற வழியில பாபா இருக்காரு. அவர் மாமல்லதாருங்கிறதுனால அதுவும் ஒரு சிறுமையான புத்தி தான். நம்ம எவ்வளவு உயரத்து போக பாபா எவ்விதமான நமக்கு அறிவு புகட்டுறான்னு கவனிச்சு பார்க்கணும். அவர் என்ன பண்றாரு, பாபாவை கூப்பிட்டுக்கிட்டு பண்டரிபுரத்துக்கே போயிடலாம், பாபா வந்துடுவாரு, நம்ம கூடயும் வந்துடுவாரு, நம்ம சொன்னா கேட்பாரு, ஏன்னா அவருடைய ஸ்டேட்டஸ் இல்லையா. அப்படி நம்ம அதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், போலி குரு வந்து கூட்டு போறது இந்த மாதிரி எல்லாம். அப்ப கூடவே கடவுள் வந்து வசிச்சா இப்படியே தான் பண்ணுவீங்களா கடைசி வரைக்கும்? கேட்கறேன், இப்படியே தான் பண்ணிக்கிட்டே இருக்கிறது கடைசி வரைக்கும். ஒருபோதும் ஐயோ கடவுள் இவன் சொன்னதை நம்ம செய்யணுங்கிறத ஏத்துக்கிறது இல்லை இல்லையா. அப்போ என்ன பண்றாருன்னா, இவர் போய் நேரா சிறுடிக்கு போய் பாபா பார்த்து அவர் சந்திச்சு அவரையும் அழைச்சிட்டு போலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வர்றாரு. அவர் ஊருக்கு சிறுடி கிளம்பி வர்றாரு. அப்ப நம்ம மாட்டு வண்டி குதிரை வண்டியில தானே வரணும். கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது பாபா உட்காந்து திடீர்னு எந்திரிச்சு, ஆமா இதரா வாங்க, இன்னைக்கு நம்ம வந்து ஹரிப்பாடலை பாடுவோம், விட்டல்நாதனை பத்தி புகழ்ந்து பாட்டு பாடி பஜனை பண்ணி ஒரே ஆனந்தமா இருக்கலாம், வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாரு. அப்ப கூப்பிட்டவனுக்கு எல்லாம் தெரியுமா நானா வரப்போறாரு, இவர் பண்டிகை கூப்பிட தெரியாது. ஆனா இவர் திடீர்னு எந்திரிச்சிட்டு வாங்குறா எல்லாரும் வாங்குற பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பஜனை தான், ஒரே ஹரி பஜனை தான். ஹரி கானோபா வந்துட்டாரு பாரு, இங்க வந்துட்டாரு, நம்ம அவரோட சேர்ந்து ரசிக்க போறோம், ரொம்ப ஜாலியா இருக்க போறோம், இன்னமும் ஒரு துன்பம் இல்லை, இன்பம் இல்லை, எல்லாம் சமமே, இனி பசியும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு ஆழமா பாட்டு பாடி ஆடுறாரு பாபா. ஆடிச்சு சந்தோஷமா இருந்துட்டே இருக்காரு. திடீர்னு ஒரு மாட்டு வண்டி வந்து நானா இறங்குறாரு. இதோ நானா வந்து விட்டான்னு கூப்பாடு போடுறாரு. ஆனா எல்லாரும் போய் நானா என்ன அதிசயமா வந்துவிட்டே, ஆமாம் நான் வந்து விட்டலே பண்டரிபுரத்துக்கு செல்லலாம் என்று புறப்பட்டேன், நடுவழியிலே நம்முடைய பண்டரிநாதன் இருப்பதை பார்த்து அவரை வணங்கிவிட்டு செல்லலாம் என்று போயிருக்கிறேன் அப்படின்னு வந்தேங்க. அப்படியா? அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா புரியுது தலைவன் அதனாலதான் முன்கூட்டியே பண்டரிநாதன் வந்து ஆடுறாரு பாடுறாரா அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது நெய்ஸா நானா பக்கத்துல வந்துட்டு, பாபா எனக்கு பண்டரிபுரத்துக்கு மாற்றல் ஆகிவிட்டது, நீங்களும் என்னுடைய வந்து வசிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனா அதுக்கு முன்னாடியே அவர் நிகழ்த்தி காட்டிட்டாரு, இல்ல நாம எப்போதும் பண்டரிநாதனாகத்தான் இருக்கிறேன், உன் பார்வைக்கு நான் பக்கிரி, உன் பார்வைக்கு நான் மகராஜ், உன் பார்வைக்கு நான் பிச்சைக்காரன், அந்த பார்வையெல்லாம் மாத்துங்க, சாமி உடனே தெரிவார் ஒரே இடத்துல. இல்ல பார்வை பலவாக இருக்கும்போது கடவுள் ஒருவன் தான், ஏகத்துவமா எப்படி ஏகத்துவமா தெரியுமா? பார்வை பலவாக இருக்கும்போது ஏகத்துவம் எப்படி விளங்கும்? பார்வை ஏகத்துவமாக இருக்கும்போது ஏகத்துவம் கடவுளாக விளங்கும், பரம்பொருளாக விளங்கும். அது புரியல. அதுக்கப்புறம் அவர் சாமி பார்க்குறாரு, அவையெல்லாம் நடந்தவையெல்லாம் பார்த்துட்டதுக்கு அப்புறம், நானும் படிச்சவர் இல்லையா, மாமல்ல பதவி பண்றவர் இல்லையா, உடனே புரிஞ்சுக்கிறார், ஓ பாபா வந்து என்னுடனே வரப்போகிறார், அவர் உடலோடு வரணுங்கிற அவசியம் இல்லை, பாபாவுடைய அனுகிரகங்கள், பாபாவுடைய அந்த பரமாத்ம தன்மை என் கூடவே இருந்து என்னை வந்து வழி நடத்தும் அப்படிங்கிறதுதான். நான் வருவதை முன்கூட்டியே அறிந்து கொண்டு அதற்குண்டான ஏற்பாடுகள் பஜனையெல்லாம் பாடி சந்தோஷமா என்னை வரவேற்றிருக்காங்க புரிந்து கொண்டு அவரை வணங்கி ஆசீர்வாதம் பெற்று நானா மட்டுமே பண்டரிபுரத்துக்கு சென்று பதவி ஏற்றுக்கொண்டார். ஓகேவா? இப்படி நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு முன்பாகவே நம்ம கூட இருக்கிற மகான்கள்லாம், ஞானிகள், குருகள்லாம் அவங்க புரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி இது உனக்கு செட் ஆகாது, இது செட் ஆகும் அப்படின்னு முன்கூட்டியே சொல்றாங்க. சொல்லும் பொழுது நம்ம உடனே இறுக்கி பிடிக்கிறது தானே பக்தி. அப்ப இறுக்கி பிடிக்காதது அனாச்சாரமான பக்தி. புரியுதுங்களா? இதுதான் திருப்பி நம்ம சொல்றோம். குரு பக்தியில அதுதான் வரும். அதுக்காக தான் அவர் குருவா இருந்து, அவருக்கு தெரியும் பரமாத்மா தான் நம்ம குருவா இருந்து மக்களுக்கு சில விளக்கங்களை கொடுப்போங்கிறதுனாலதான் அவர் கீழே இறங்கி வர்றாரு. ஆனா நாம் ஒவ்வொரு முறையும் அவரை குருவாகவே கீழே இறக்குறோம். அவர் பரமாத்மான்னு நினைச்சீங்கன்னா மேலே ஏற்ற முடியும். நீங்க அவரை மேலே ஏற்றணும்னா பரமாத்மா ஏற்றினா மேலே ஏற்றலாம், குருவான்னு நினைச்சா கீழே இறக்கணும், அவ்வளவுதான். இது ரொம்ப சென்சிட்டிவான பிரச்சனை. கொஞ்சம் ஆழ்ந்து கவனிச்சிங்கன்னா தான் புரியும். இப்போ நான் மேலோட்டமா கவனிச்சிங்கன்னா நான் குருவை திட்டுறதா ஆயிடும் இல்லையா? நீங்க தான் எல்லாரும் என்ன குருவா ஏத்துக்கிட்டீங்களே, நானே என்னை விட திட்டிக்குவேன். ஆனா அது ரொம்ப நுணுக்கமான பிரச்சனை இருக்கு. அதனால ஆழ்ந்து கவனிங்க. பரமாத்மாவே நம்ம பேசிட்டு இருக்கோம், பாபா பேசல.
அவருக்கு பாபான்னு பேரு, சொன்ன பேர், நம்ம வச்ச பேரு, அவ்வளவுதான். அது வந்து சொல்லிச்சா நான் தான் சிறுடி பாபா, சிறுடியில வசிக்க போறப்பா, அவர் சொல்லிருந்துச்சாலும் சிறுடின்னு வார்த்தை வந்திருக்கா, சிலாதின்னு வார்த்தை வந்திருக்கோம். இப்போ பாபா நம்மளா வாயில போட்டு மென்னு துப்பி சிலாதியை சிறுடின்னு மாத்திட்டோம். அது இப்போ தமிழ் ஆட்கள் எல்லாம் வந்து சீரான அடி அப்படின்னு. ஆமா, நீ முதல்ல சீரான அடி வைடா, அதுக்கப்புறம் அவர் சீரான அடி கொடுப்பார் இல்லையா. ஒரு அடி எடுத்து வச்சா 100 அடி எடுத்து வைக்கிறேன்னு சொன்னாரு. ஒரு அடியே நீ வந்து திம்ஸ் கட்ட மாதிரி எடுத்து வச்சா, நங்கு நங்குன்னு 10 நிமிஷம் கண்ணா புரியுதா, நங்கு நங்குன்னு குத்துறமே எடுத்து வச்சா அது எப்படி சீரான அடியா இருக்கும். அதனால இந்த அத்தியாயங்களை சொல்லிட்டு அவர் 7ஆம் இந்த விஷயங்கள் எல்லாம் கருத்துக்களை சொல்லி 7ஆம் அத்தியாயத்தை முடிக்கிறாரு. இந்த அத்தியாயங்கள்ல நாம் பெறக்கூடிய அனுபவங்களை எல்லாம் நம்ம கவனிச்சு பாருங்க. நமக்கு எந்தவித விதமான வியாதியாக இருந்தாலும் பாபாவுடைய கருணையே மருந்து. அது பிளாக்ல இருந்து தெரியுதா, அப்ப நமக்கு என்ன வருங்கிறத முன்கூட்டி அவர் அறிவார். அது நல்லா தெரிஞ்சுங்க. அதே மாதிரி நீங்கள் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் பாபா உங்கள் அருகிலே இருந்து உங்களை கவனிக்கிறார் என்பதை நானாவின் கதை மூலமாக தெரிந்து கொள்ளுங்கள். புரியுதுங்க இல்லையா. அதே போன்றுதான் நமக்கு வர்ற ஆபத்துக்களை, விபத்துக்களையும் முன்கூட்டியே அவர் தடுத்து நம்முடைய கர்மவினையை அவர் ஏற்றுக்கொள்கிறார் என்பதை அந்த தீக்குழு விரலை வைத்த கதை மூலமாகவும் பாபா நமக்கு இதை சுட்டி காட்டுறாரு. இப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம ஆழ்ந்து கவனிச்சு பார்த்தாதான் சாய் சச்சரிதம் உண்மையாக நமக்கு விளங்கும். மேலோட்டமாக 7 நாள்ல படிக்கிறோம், 9 நாள்ல படிக்கிறவங்க எல்லாம் இந்த கதையை தயவு செஞ்சு கேட்காதீங்க. நாங்க சொல்றதை கேட்காதீங்க. உங்களுக்கு முரண்பாடா தோணும், நாங்க வந்து விரோதி ஆவோம். நான் ஆல்ரெடி விரோதி ஆகிறதுக்கு விருப்பம் இல்லை. வாழ்க வளமுடன். 7ஆம் அத்தியாயம் மிக சிறப்பாக நாம் முடித்திருக்கிறோம். அடுத்த வாரம் 8வது அத்தியாயத்தை பார்ப்போம்.